முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம். சக்தியும் நானும். நம்மள நிறைய பேருக்கு இல்லை, எல்லோருக்குமே வந்து ஐயன் முருகனை ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா? ஐயன் முருகன்னா நமக்கு வந்து வரையறுக்கவே முடியாத அளவுக்கு அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு, பக்தி எல்லாமே இருக்குது இல்லைங்களா? இருந்தாலும் கூட இதில் சிலருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயனை எவ்வளவோ வேண்டுறோம், எவ்வளவோ கேட்குறோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. எவ்வளவோ பூஜை செஞ்சு பார்த்துட்டேன், எவ்வளவோ அபிஷேகம் செஞ்சுட்டேன், யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த மந்திரங்கள் எல்லாமே நான் பாராயணம் பண்ணிட்டேன், ஆனால் எதுலேயுமே எந்த பலனுமே இல்லையே. உண்மையாகவே ஐயன் வந்து நம்ம சொல்கிறத செவி கொடுத்து கேட்குறாரா, நம்ம கூட இருக்கிறாரா, நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தேகத்தை தீர்க்கிற வகையில் தான் இந்த பதிவானது உங்களுக்கு அமைய போகுது. இந்த பதிவில் நான் என்ன அனுபவித்தேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதை நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அப்படி என்னம்மா நீ சொல்ல போகிற அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. உண்மையாக சொல்லணும்னா ஐயன் முருகன் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வு வந்து நமக்கு சொல்லும். அந்த உணர்வானது நம்ம கூட இருக்காங்க, நம்மை வந்து பாதுகாக்கிறார், ஐயன் முருகன் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு சொல்லும். இது நான் எளிமையாக சொல்லணும்னு சொல்லிடலாம். ஆனால் உங்களை நிறைய பேருக்கு என்னங்க எனக்கு இவ்வளோ அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ அழுக வைக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க தெரியுங்களா, இப்படி இருந்தும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நான் தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. கவலையே படாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் எவ்வளவு மனதார உடலார கஷ்டப்படுறீங்களோ அனைத்தையுமே வந்து ஐயன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கவலையே படாதீங்க. கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறமா நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கு உங்களுடைய மனதை வந்து அவர் வந்து தயார்படுத்துகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? இதில் நீ என்னம்மா அனுபவிச்ச சொல்லுமா அப்படின்றீங்களா? சின்ன விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு எனக்கு அது பெரிய விஷயம். அது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நேற்று நடந்தது. இன்றைக்கி நான் உங்களுக்கு பதிவு தரேன். சரிங்களா? நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த பதிவை நான் வந்து அடுத்த பதிவில் தரேன். கோவிலுக்கு போயிட்டு மதியம் வரும்போது அவசரமாக சரி பையனுக்கு வந்து பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக கீரை கடைஞ்சி சாதம் அடிச்சிடலான்ட்டு வேக வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குழந்தைக்கு பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக அவசரமாக செஞ்சேன். நான் இந்த கீரை வெந்துச்சு இல்லையா, அதனோட சூடு ஆறுச்சா இல்லையா, குக்கரில் வச்சுருந்தேன், சூடு வந்து ஆறுச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்கவே இல்லை. அதை பார்க்காம அப்படியே எடுத்து ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றுமே இல்லைங்க, இது வரைக்கும் பரவாயில்ல. நான் வந்து அதை அரைக்க கொண்டு போகும்போது என் மனசில் ஏதோ ஒன்று சொல்லுது, அரைக்காத அப்படின்னு. ஏன்னா இதே அனுபவம் எனக்கு ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி நடந்துச்சு, இதே அனுபவம். ஆனால் அப்போ வந்து ரொம்பவே நான் வந்து பாதிக்கப்பட்டேன். எனக்கு வந்து அதை நான் சொல்கிறேன். இது வந்து அரைக்கும் போதே எனக்கு அந்த ஞாபகம் டக்குன்னு எதனால் வந்ததுன்னு தெரியல. இத்தனை வருஷமாக நம்ம கீரை செஞ்சிட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம், இவ்வளோ நாளாக நம்ம கீரையை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நேற்று வந்து எனக்கு அதை அரைக்க போகும்பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இதில் நான் என்ன முட்டாள்தனம் பண்ணேன்னா, தொட்டு கூட பார்க்கல, கீரை சூடாக இருக்கா, அந்த ஜார் சூடாக இருக்கா, நான் தொட்டு கூட பார்க்கல. அந்த கைப்பிடியை பிடிச்சி மூடி எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடந்துச்சுங்க. எதுவுமே யோசிக்காத அளவுக்கு டக்குன்னு நடந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு இந்த இதெல்லாம் வந்துருச்சு. பாரு எனக்கு என்னென்னவோ அடிக்க போகுது அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து என்னவோ உணர்வு வந்தது. எப்பயுமே நான் வந்து மிக்ஸி வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே எடுத்த உடனே வந்து ஹைக்கு தான் போவேன், 3rd ஸ்டெப் தான் போவேன். ஆனால் நேற்றுன்னு பார்த்து ஒரே இதுதான், இது பண்ணேன். அப்படி பண்ணும் போது அடிச்சிருச்சு. மூடி வந்து நான் பிடிச்சிட்ருக்கேன், மூடி வந்து என் கையை தள்ளி அடிக்கிறதுக்கும் நான் மறுபடியும் அதை ஆஃப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா அடிச்சிருச்சுங்க, மேலெலாம் நல்லா அடிச்சிருச்சு. அதை அடிக்கும் போதே நான் வந்து முருகா அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் என் வாயிலிருந்து வர வார்த்தை முருகா அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்பனே முருகா ஐயனே அப்படி தான் வரும். அடிக்கும் போது கரெக்டாக முருகா அப்படின்ட்டு ஓடிட்டு அது வந்து பச்சை மிளகாய் இல்லையா, கப்பன்னு எரியுது. எனக்கு சொல்லவே முடியல.
எனக்கு கையெல்லாம் எரியுது, முகம்லாம் எரியுது, கழுத்தெல்லாம் எரியுது. எனக்கு வந்து சொல்லவே முடியல. கடகடன்னு போயிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரூம் கிச்சன்லாம் அடிச்சிருச்சு. வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பக்கம் அப்படியே பக்கு பக்கு பக்குங்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா 10 வருடத்துக்கு முன்னாடி அடித்தது எல்லாமே வந்து எரியுதுன்றதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து புண்ணாயிடுச்சு. வெந்து போகும் இல்லையா, சுடு தண்ணிலாம் பட்டுச்சுன்னா வெந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டு அது ஆறுறதுக்கு வரை நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு அதெல்லாம் வந்து மைண்டில் போது, முருகனே ஐயனே என்னப்பா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு, எரியுதே இது எவ்வளோ புண்ணாக போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வேற எனக்கு மனசு வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. நம்ம வேற தைப்பூச விரதம் வேற ஆரம்பிக்கணும்னு இருக்கோம், என்னப்பா இப்படி இருக்கே எப்படி நடக்குதேன்னுட்டு ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்பவே வேதனை ஆயிடுச்சு. நான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு வந்து முருகனே ஐயனே நினச்சிக்கிட்டே இருந்தேன். திரும்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே கீரை வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. திரும்ப நான் அரைச்சி ரெடி பண்ணி என் மகனுக்கு ஊட்டிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் என் மனசில் முழுக்க இது என்ன ஆகுமோ, எரிச்சல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன ஆகுமோ தெரியலேன்னு மனசு அப்படியே இதுவே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த இதோடையே நான் வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா தூங்கிட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, மாலை ஒரு 6 மணிக்கு தான் எழுந்துக்கும் போது இந்த ஞாபகமே எனக்கு இல்லைங்க. கீரை அடிச்சுது, எனக்கு வந்து மேலே பட்டுது, எரிஞ்சுது அப்படின்ற எந்த ஞாபகமும் இல்லை. நான் எப்பயும் பார்க்குற மாதிரி நேரத்தை பார்த்துட்டு ஐயோ 6 ஆகிடுச்சுட்டு கடகடன்னு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு கடகடன்னு பூஜை அறைக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜை பண்ண ஆரம்பித்து அந்த பூஜை முடிக்கிற நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு, நமக்கு மேலே கீரைலாம் நம்மளுக்கு வந்து சூடுபட்டுது, என்னாச்சோ என்னவோ அப்படின்ட்டு கையெல்லாம் பார்க்குறேன், கண்ணாடிலாம் பார்க்குறேன். அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, எனக்கு எரிச்சல் எதுவுமே இல்லை. ஆனால் அப்படியே செவந்து போச்சு. எந்த புண்ணும் ஆகலை, ஆனால் செவந்துருச்சு. எரிச்சல் சுத்தமாகவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ எரிஞ்சுதோ அது எனக்கு சுத்தமாகவே இல்லை. இது எனக்கு அனுபவம் ஏற்கனவே இருக்குங்கிறதுனால எனக்கு தெரியும் அது எவ்வளவு எரிச்சல் இருக்கும், என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன இது எரியலையே, எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரியாயிடுச்சோ என்னவோ தெரியலையே, நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா அடுத்த நாள் தான் அது வீங்கும், எல்லாம் நடக்கும். அது வேற ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட வந்து நான் இது பண்ணிட்டேன். எழுந்துக்கும் போது என் கையை பார்த்தா எழுந்தேன் நான். ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடம் நான் சொன்ன மாதிரி அந்த சிவப்புங்கிறது லைட்டாக இருக்குது. ஆனால் வந்து எந்த எரிச்சலோ புண்ணாகிறதோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் எனக்கு பட்ட சூடு, அந்த பட்ட நேரத்தில் வந்து எரிஞ்சது எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருந்துச்சு. எனக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ஃபீல் அனுபவித்தேன். அதனால தான் நான் ரொம்ப பயந்தேன், இது புண்ணாயிடுமே, புண்ணு ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமே, அதுக்கு மருந்தெல்லாம் வைக்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். முகம்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்பவே கழுத்தெல்லாம் அவ்வளோ அடிச்சிருந்தது, செவந்திருந்தது, எதுவுமே ஆகலை. எனக்கு வந்து அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆச்சரியத்தை வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இது வந்து சில பேருக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இருக்கலாம். இது எனக்கு விஷயங்க. ஐயன் என் கூட துணையாக இருக்காரு அப்படிங்கிறத எனக்கு இந்த மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜோக் வரும் இல்லையா, அது மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கிறேன்னு காமிப்பார். இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, இது கூட அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சஷ்டி விரதம் இருந்தோம் இல்லையா, சஷ்டி விரதம் இருக்கும்போது இந்த திருக்கல்யாணம் அன்றைக்கி வந்து பூஜைக்கு சமைச்சிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த பதிவு நான் சொல்லியிருப்பேன். அந்த 7 நாள் நம்ம விரதமாக இருந்தோம். நான் மிளகு விரதம் இருந்தேன். எனக்கு வந்து எந்த எனர்ஜி ட்ராப் எதுவுமே ஆகலை. நான் நல்லா இருந்தேன், எப்படி இருப்போமோ அதே மாதிரி நல்லா இருந்தேன். டெய்லி எந்த மாதிரி நம்ம உடல்நிலை இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தேன். அன்னைக்கும் அவ்வளவு எப்பயுமே தினமும் நான் என்னென்ன வேலை செய்யணும் அது எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான், அந்த சமைக்கிறதுலேருந்து துணி வைக்கிறதுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். திருக்கல்யாணம் அன்னைக்கும் நான் எல்லா வேலையும் செஞ்சு, வீடு மாப்பெல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு, பூஜை சாமான்லாம் தயார் செஞ்சு வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஐயனுக்கு விதவிதமாக சமைக்கணும்னு விதவிதமாக சமைச்சிட்டு இருந்தேங்க. இதில் சமைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து வடை சுடுறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டு வடையை தட்டி போடும் போது என் கையும் உள்ளே விட்டேங்க. எனக்கு அது கொதிக்கிற எண்ணெயில் உள்ளே விடும்போது இந்த புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி ஒரு சத்தம் கொடுக்கும் இல்லையா, நான் உள்ளே விடுறேன், அந்த சத்தம் கொடுக்குது. எனக்கு சத்தம் கொடுக்கும் போது தான் நம்ம வந்து நம்ம ஏதோ கை உள்ள இதுவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது.
நான் வந்து டக்குன்னு கையை எடுத்துட்டு உடனே தண்ணியை வந்து வச்சு கை கழுவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சூடோ உணர்வோ எதுவுமே இல்லை. அவ்வளோ கொதிக்கிற எண்ணெயில் நான் கை வச்சேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த உணர்வு எனக்கு வரவே இல்லை. அப்போ வந்து நான் நினச்சேன், அந்த அந்த சஷ்டி விரதம் முழுக்க நான் வந்து சொல்லியிருப்பேன், கந்த சஷ்டி கவசம் நான் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த முழுக்க வந்து 36 முறை வந்து சஷ்டி வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. அன்னைக்கும் நான் சமைக்கும் போதும் கூட கந்த சஷ்டி வந்து பாராயணம் பண்ணிட்டு தான் நான் செஞ்சேன். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், படித்து கேள்விப்பட்டிருப்போம், இதெல்லாம் நமக்கே உண்மையாக நடக்குதா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப கொண்டு போயிடக்கூடாது. நானே என்னோட மனசை நான் எப்படி மாற்றினேன்னா, நம்ம வடை சுட்டு போட்டிருந்தோம், வடை தட்டி போட்டோம் இல்லையா, வடை மாவு வந்து என் விரலில் இருந்திருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஃபிங்கரை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஹீட் தெரியலையோ என்னவோ அப்படின்னு நான் என் மனசை வந்து ரொம்ப இதுவாகிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து தேத்திக்கிட்டேன். ஆனால் உண்மையில் யோசிச்சு பாருங்களேன், அது வடை மாவாகவோ என்னவோ ஐயன் வந்து என் கூட துணையாக இருந்து என்னை பாதுகாத்தாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் எனக்கு வந்து மூளையில் உரைக்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. இது வந்து எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயந்தான். நிறைய நடந்திருக்குங்க. கொஞ்சம் நினச்சம் இல்லை, 1 2 இல்லைங்க. நான் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாங்க. உண்மையாகவே தடுக்கி விழப்போனால் கூட பிடிக்கிறதுக்கு கை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் கூட நடந்திருக்கு. ஆனால் இது வந்து எனக்கு வந்து எவ்வளவு எரிஞ்சிருக்கும், இது வந்து புண்ணாயிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சூடு பட்டால், அந்த சூடான விஷயம் வந்து உடலில் பட்டால் நம்முடைய தோலில் என்ன ஆகும், எவ்வளவு எரியும், அந்த எரியிற நேரத்தில் அது எவ்வளவு புண்ணாகும், அதற்காக எவ்வளோ நம்ம கஷ்டப்படுவோம், இது எல்லாமே எல்லோருக்குமே தெரியும் இல்லையா. இது எனக்கு ஆகாமல் எனக்கு ஆத்தது வந்து என் முருகன் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் நிறைய கஷ்டம் எல்லாமே இருக்கலாம். அந்த கஷ்டத்துலேயும் ஐயன் முருகன் உங்களுடனே பக்க பலமாக துணையாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எதுவும் கிடைக்கலன்னு கஷ்டமே படாதீங்க. என்னைக்கு இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஐயன் முருகன் வந்து அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். எந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அது உங்களுக்கு வந்து சரியான நேரமாக அமையும், சரியானதாக இருக்கும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாருங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எப்போவுமே ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஐயன் உங்களுக்கு துணையாக தான் இருப்பார். சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வழி சொல்லப்பான்னு ஒன்றுமே இல்லை, உங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அப்போ ஒரு பதிலுக்கு அவர் வந்து நிற்பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஷார்ட்ஸாவது வந்து நின்று உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவார். இது உண்மை. இந்த பதிவு எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு பதிலாக அமையும்னு எனக்கு தெரியல. அப்படி அமைதுங்கிற பட்சத்தில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஐயனை நம்பினோர் கண்டிப்பாக கைவிடப்படார். அதனால் கவலையே படாதீங்க. இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்களை அனைவருக்குமே நன்றி. கோவிலுக்கு போன பதிவுலாம் அடுத்து நான் தரேன். இது எனக்கு உடனே கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்போ நான் பதிவு பண்ணி கொடுக்குறேன். நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓம் முருகா.